வணக்கம் விதி. தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா தற்செயலர் ஊழியர்கள் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பணிக்கொடை வழங்க வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னா தேர்தல் கால வாக்குறுதிகளையும் அதே போன்று 43 ஆண்டுகள வாழ்வாதார கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வலியுறுத்தி, அதாவது இன்று ஜனவரி 20 முதல் 23ஆம் தேதி வரை மாவட்ட தலைநகரங்களில் பார்த்தோம்னா தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டமும் அதே போன்று தொடர் மறியல் போராட்டத்திலும் ஈடுபட போவதாக அறிவிப்பினை வெளியிட்டு இன்று பார்த்தோம்னா அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பிலிருந்து அந்த போராட்டமானதும் அதே போன்று மறியல் போராட்டமானதும் நடைபெற்று வருகிறது. இதனிடையே பார்த்தோம்னா மறியல் போராட்டத்தில் ஈடுபடும் அந்த சத்துணவு ஊழியர்கள் பார்த்தோம்னா தங்களுக்கு உரிய பாதுகாப்பு, அதாவது குடும்ப பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும், பணித்துறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட அந்த அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு மறியலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் ஆங்காங்கே மறியலில் ஈடுபடும் சத்துணவு ஊழியர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளை வந்து காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபங்களில் சிறை அளித்து வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னா 24ஆம் தேதி மாவட்ட அளவில் காத்திருப்பு போராட்டமும் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாக சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் பார்த்தோம்னா இந்த சத்துணவு ஊழியர்கள் போராட்டமானது தற்போது ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வரே வேலை நிறுத்தம் செய்கின்றோம். வாக்களித்த முதல்வரே கலைஞரின் மகனே தமிழகம் முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதிலும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்பான காட்சிகளை பார்த்தும் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்கியதை கேட்டோம்.